வணக்கம் நண்பர்களே. வியாபார் சாஃப்ட்வேர் என்னோடய சேனலில் அதோடைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருந்தேன். நிறைய பேருக்கு வரக்கூடிய டவுட் என்னென்னா, மொபைல் ஆப் எப்படி இருக்கும், அதை யூஸ் பண்ணால் எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்றது நிறைய பேர் டவுட்டாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா, நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் வியாபார் ஆப்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ VIAPAR ஓகே வியாபார ஆப்னு போட்டிங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். நீங்கள் உங்கள் மொபைல்லே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் அதோடய ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குன்றதை நான் காமிக்க போகிறேன். ஸோ இப்போ நான் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷனோட என்னுடைய மொபைல் ஆப் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா. இப்போது நான் இந்த பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நான் லாகின் பண்ணி உள்ளே போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்னுடைய பாஸ்வேர்டு நான் போட்டுக்கிறேன். கொடுத்ததும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக்கப் இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த பேக்கப் இமெயில் பேக்கப் பண்ணணுமா, இல்லை ஃபோனில் பண்ணணுமா, இல்லை நான் பேக்கப் அப்புறமா பண்ண போகிறேன் அப்படின்னா ரிமைண்ட் மீ லேட்டர்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு 3 லைன் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கம்பெனி டீட்டெயில் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதுலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு மாடல்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்கள், இப்போ என்னுடைய சேனல் நான் ஆட் பண்ணியிருந்தேங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விசிட்டிங் கார்ட்ஸ் எல்லா மாடலுமே உங்களுக்கு இருக்கும். நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு சென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் கார்டும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். கேலரியிலேருந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களோட பிஸ்னஸ் நேமு, ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, பிஸ்னஸ் அட்ரஸ் இது எல்லாமே கொடுத்துடலாம். ஜிஎஸ்டி இருந்தால் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆப்ஷனல் தான் அது. அதுக்காக ஜிஎஸ்டி கொடுத்தே ஆகணும்னு கம்பல்சரி கிடையாது. ஸோ நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் ஹோல்சேல் டைப்பாக, இல்லை ரீட்டைல் டைப்பாக, டிஸ்ட்ரிபியூட்டராக, சர்வீஸாக, இல்லை மேனுஃபேக்சரிங்காக அப்படின்றத நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். பிஸ்னஸ் கேட்டகரியும் நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ ஆட்டோமொபைல், கன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கப்புறம் மெட்டீரியல்ஸ், கெமிக்கல்ஸ் அண்டு ஃபர்டிலைசர்ஸ், கம்ப்யூட்டர் எக்யூப்மெண்ட்ஸ் அண்டு சாஃப்ட்வேர்ஸ். ஸோ அந்த மாதிரி இப்போ என்னோடய ஃபீல்டு கம்ப்யூட்டர் எக்யூப்மெண்ட்ஸ் அண்டு சாஃப்ட்வேர்ஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை நான் இங்கே கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே சேவ் ஆப்ஷன் இருக்கும். சேவ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ நான் என்னுடைய சிக்னேச்சர் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே போல் உங்களுடைய சிக்னேச்சர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்றதை மட்டும் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இதோடைய ஃபீச்சர்ஸ் உள்ள ஒரு ஆப்ஷன் நம்ம எப்படி போகணுன்றதை நான் இன்னொரு வீடியோவாக போடுறேன். ஸோ இதில் மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐட்டம் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஐட்டம் உள்ள வந்ததும் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ், சர்வீசஸ், யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த ஐட்டம் ஆட் பண்ண போகிறீங்களோ அதையெல்லாம் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அங்கேயே கிளிக் பண்ணிங்கன்னா ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்குற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரிப்போர்ட்ஸில் பார்த்திங்கன்னா சேல் ரிப்போர்ட், பர்ச்சேஸ் ரிப்போர்ட், டே புக்னால் இன்றைக்கி ஓவராலாக என்ன கலெக்ஷன்ஸ் நடந்ததுன்றதை இதில் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பில் வைஸ் ப்ராஃபிட் பார்க்கலாம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கலாம், பார்ட்டி ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நீங்கள் இதில் எடுத்துக்கலாம். ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இதில் எடுக்க முடியும். ஐட்டம் ரிப்போர்ட், ஸ்டாக் ரிப்போர்ட் எல்லாமே இதில் நீங்கள் பார்க்கலாம். அதே போல் பிஸ்னஸ் ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். அதே போல் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ பண்ணீங்க, ஓகேங்களா, அந்த வரவு செலவு எல்லாமே இதில் நீங்கள் பார்த்துக்க முடியும். லோன் ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா லோனும் நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலில் போனீங்கன்னா சேல் இன்வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க, சேல் ரிட்டர்ன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் எஸ்டிமேட் போடுறீங்க, கொட்டேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் இதில் கொட்டேஷன் ஆப்ஷன் இருக்கும். பர்ச்சேஸ் என்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் பில், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், பர்ச்சேஸ் ஆர்டர் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்பென்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் பண்ணிங்கனோ அது எல்லாமே நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கேஷ் புக் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட், அதே போல் கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளோ இருக்குது, லோன் அக்கௌண்ட் எவ்வளோ இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கலாம். ஆன்லைன் ஸ்டோரும் இதில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ செட்டிங்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணதும் நிறைய ஆப்ஷன்ஸ் நீங்களாகவே எனேபிள் பண்ணிக்கலாம், டிசேபிள் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வியாபாரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜென்ரல் செட்டிங், அதாவது உங்கள் லாங்குவேஜ், அப்ளிகேஷன் லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜில் வேணும், இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி அது மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். டெசிமல் பிளேசஸ் மாற்றிக்கலாம். இந்த வியாபார் தீம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுன்றதை தீம் மாற்றிக்கலாம். ஓகேங்களா. பேக்கப் செட்டிங்ஸும் நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு எத்தனை நாளைக்கு ஒரு தடவை உங்களுக்கு பேக்கப் வேணுமோ அந்த பேக்கப் செட்டிங்ஸும் நீங்கள் மாற்றிக்கலாம். இதில் அந்த மாதிரி எதெல்லாம் வேணுமோ வேணான்றதை நீங்களே இதில் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ டிரான்சாக்ஷனில் போனீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த ஃபீச்சர் வேணுமோ அதை எனேபிள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்படாது இந்த ஃபீச்சர் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே இப்போ நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஓவரால் வியூ பண்ணி தான் காமிக்கிறேன். ஸோ அதில் வரக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே நான் தனித்தனி வீடியோவாக போடுறேன்.
ஷிப்பிங் அட்ரஸ் வேணும், பார்ட்டியோடைய ஷிப்பிங் அட்ரஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுவும் நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஐட்டம் என்ட்ரி வந்து ஐட்டமில் எது எதெல்லாம் உங்களுக்கு வேணும் வேணான்றதையும் நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். பேமெண்ட் ரிமைண்டர் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை உங்களுக்கு கிரெடிட்டில் நீங்கள் ஒரு அமௌண்ட்டு ஒரு சேல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது எத்தனை நாளைக்கு உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணணும் அப்படின்றத செல்ஃப் பேமெண்ட் ரிமைண்டரும் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க வியாபாரில். இன்வாய்ஸ் பிரிண்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஆப்ஷன் வேணுமோ அது எல்லாமே இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதை பாருங்கள், A4 A5 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுவும் நீங்கள் மாற்றிக்கலாம். தெர்மல் பிரிண்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா தெர்மலில் போயிட்டு உங்களுக்கு வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு 2 இன்ச் தெர்மல் பிரிண்டரா 3 இன்ச்சா இல்லை 4 இன்ச்சா நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு இன்ச்சு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுவும் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எல்லோரும் 3 இன்ச்சு தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ 3 இன்ச்சுனால் இதை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். கேஷ் ட்ராயர் அந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு டேக்ஸஸ் அண்டு ஜிஎஸ்டி எல்லாமே உங்களுக்கு எல்லாமே இதில் எனேபிள் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாமே ஜென்ரல் செட்டிங்கில் வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு வியாபாரோடைய ஃபீச்சர்ஸ் இதுதான் வந்து இதில் ஓவராலாக உங்களுக்கு வரக்கூடியது. ஸோ இதோடைய ப்ரைஸிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்வர் பிளான் வந்து பார்த்திங்கன்னா 699 போடுறாங்க, அதாவது பெர் இயருக்கு. அதுவே கோல்டு பிளான் பார்த்தீங்கன்னா 799ன்ற ஒரு ஆஃபர் வந்து இதில் போட்டிருக்காங்க. உங்களுக்கு 699க்கும் 799க்கும் என்ன வித்தியாசம், அதாவது 699 ரூபாய்க்கும் 799 ரூபாய்க்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, சில்வர் பிளான் அதாவது 699 ரூபா பிளானில் வந்து உங்களால் குயிக் பில்லிங் பண்ண முடியாது. அதே சமயத்தில் கோடவுன் அண்டு ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டாக், அதாவது ஸ்டாக்கை வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மாற்றுறது அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் சில்வர் பிளானில் கிடையாது. அதே போல் ஒரு இன்வாய்ஸில் வந்து ப்ராஃபிட் செக் பண்ண முடியாது, அது வந்து கோல்டில் தான் எனேபிள் பண்ணியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு டிரான்சாக்ஷன் வந்து டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம திருப்பி வந்து ரெக்கவரி எடுக்க முடியாது, எதுலனா சில்வர் பிளானில். ஆனால் கோல்டு பிளானில் வந்து நம்மளால் எடுக்க முடியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் ப்ரைஸிங் வந்து செட் பண்ண முடியாது, எதுலன்னு பார்த்திங்கன்னா சில்வர் பிளானில். ஆனால் கோல்டு பிளானில் நம்மளால் பண்ண முடியும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நீங்கள் எது வேணுமோ அந்த பிளானை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வியாபாரம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் யார்கிட்டையும் நீங்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் அவங்களுக்கே டைரெக்டாகவே பே பண்ணணும். ஓகேங்களா. இடையில மீடியேட்டர் யாருக்கும் நீங்கள் அமௌண்ட் அமுச்சு ரொம்ப கம்மி ரேட்டில் தராங்கன்னு சொல்லிட்டு உங்கள் பணத்தை வந்து லாஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா இழந்துட்டிங்கன்னா திருப்பி கிடைக்காது. ஏன்னா நிறைய கஸ்டமர் வந்து ஃபோன் பண்ணி அதான் சொல்கிறாங்க. மற்றபடி இதில் ஒரே ஒரு சின்ன அவுட்புட் மட்டும் நான் காட்டுறேன். இப்போ நான் வந்து ஒரு எஸ்டிமேட் போட்டிருக்கேன், அந்த எஸ்டிமேட் வந்து எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், இங்கே வந்து ஓப்பன் பிடிஎஃப்னே இங்கே இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஓப்பன் பிடிஎஃப் கொடுத்ததும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து அவுட்புட் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட் உங்களுக்கு வந்திருக்கு பாருங்கள். இங்கே இந்த எஸ்டிமேட்டில் மேலே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அட்ரஸ் டீட்டெயில் இருக்கும், எஸ்டிமேட் ஃபார்ம் இருக்கும். இது வந்து பேங்க் அக்கௌண்ட்டு. இப்போ வந்து பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த எஸ்டிமேட்டில். இன்கேஸ் நீங்கள் அந்த பில் எஸ்டிமேட் கொட்டேஷன் அனுப்பும்போது அவங்க பே பண்ணுறது இருந்தால் இதுக்கே வந்து அவங்க பே பண்ணுற மாதிரி நம்ம இதில் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதான் உங்களுக்கு ஒரு பேசிக்காக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை வந்து நீங்கள் அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கன்வெர்ட் டு சேல் கொடுத்து நம்ம அங்கேயே வந்து கன்வெர்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எது வேணாலும் பண்ணலாம் நம்ம இதில். ஓகே சார், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். ஸோ மொபைல் ஆப் எப்படி யூஸ் பண்ணணும், அது எப்படி இருக்குன்னு கொண்டு தேவைப்படுது நான் பார்க்குறோன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.